இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ராப்ளம்க்கு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்றது சொல்லலாம் மேம். வணக்கம் மேம், என் பேர் உஷா. நான் வந்து இந்த ஷோல்டர் வந்து தூக்க முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்து கை கால் வலியெல்லாம் இருந்தது. இதுக்கு மேலே எனக்கு கை தூக்க முடியாது, அந்த லெவலில் தான் வந்து இப்படி தலையை கூட பின்ன முடியாது, தலையை சாய்ச்சி நடந்தேன், இடுப்பெல்லாம் பெயின் இருந்தது. இப்போ இங்கே நான் வந்து இவங்கள்ட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டு நான் எடுத்துக்கும் போது ஆனால் இங்கே வந்த கையே எனக்கு இவ்வளோ தூரம் வருது. இப்போ நானே என் தலையை பின்னிக்கிறேன், அந்த அளவுக்கு நிறையா வந்து எனக்கு ரொம்ப ரிலீஃப் கிடச்சிருக்கு. இங்கே மேம் வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ரைக்கி, கூசா தெரப்பி, கப்பிங் தெரப்பி, இன்னும் மோக்ஷா தெரப்பி எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. மேக்னெட் வச்சாங்க. எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம தேட போனோம். இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு இடத்துல கிடச்சதுங்கிறது இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு. நான் இங்கே வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுங்கிற ஒரு அந்த வேர்டு மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே இவங்கள்ட்ட கற்றுண்டு ரைக்கி தெரப்பி கற்றுண்டேன், இப்போ ஏஞ்சல் தெரப்பி கற்றுண்டேன். தொடர்ந்து இங்கே வந்து நிறைய பேர் என்னை விட ஏஜானவங்கள்லாம் கற்றுட்ருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது. அதனால் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக அடுத்தது கற்றுக்கும் போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதனால் யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் எனக்கே டாக்டர்கிட்ட போவேன். டாக்டர் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமாங்க, அந்த பெயின் இருக்கிறது எனக்கு தான் தெரியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் நல்லா இருந்தானா ஒரு நாள் வந்து நல்லா இருக்காளே அப்படிம்பாங்க. ஒரு வாரம் கழித்து நான் படுத்துட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ என்னன்னு நம்மளாவும் ஹீல் பண்ணிக்க முடியறது. இப்போ நான் படித்ததுனால அடுத்தவங்களுக்கும் ஹீல் கொடுக்க முடியறது. ஒரு மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் நம்ம முடியலை அப்படின்னு, நம்ம முடியலை, நம்ம லைஃப் இப்படித்தான் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னாக்கா, எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க இடத்துல வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அது நான் கேட்குறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ மேம்.